நடிகர் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கருடன். கருடன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைமும் சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவியும் வாங்கியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆகியிருக்கு. இன்னும் 1 வீக்கில் படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. பிரைம் கிட்ட இருந்து எப்போ வேணா ஓடிடி ரிலீஸ் தேதி எதிர்பார்க்கலாம். நடிகர் சூரி நடிப்பில் கருடன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. நடிகர் அதர்வா மற்றும் நிமிஷா சஜயன் நடிப்பில் அடுத்த படம் DNA மூவி. படத்தோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி SJ சூர்யா வச்சு மான்ஸ்டர் படத்தை இயக்கியிருந்தாரு. இப்போ அதர்வா வச்சு DNA மூவி இயக்கியிருக்காரு. ஒலிம்பியா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் லீடா நடிச்சு அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் இந்தியன் 2. இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் கம்மிங் ஜூன் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி படம் ஜூலை 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 25 இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் வெளியாகுது. நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கல்கி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. படம் கம்மிங் வீக் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 27ஆம் தேதி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கவின் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற படம் மாஸ்க். மாஸ்க் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கவின் மற்றும் வெற்றிமாறன் அவர்கள் இருக்கிற மாதிரி இமேஜஸ் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் லைகா ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் விடாமுயற்சி. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஃபாரின்ல பேலன்ஸ் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபைனல் ஷெட்யூலில் இருக்க ஷூட்டிங்ஸ் ஃபாரின்ல முடிச்சுட்டு அடுத்ததாக 10 நாள் ஹைதராபாத் ஷூட்டிங் பிளான் போட்டிருக்காங்க. படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. கடந்த வாரம் தியேட்டரில் ரன்னிங் ஆன படங்களில் மகாராஜா படத்துக்கு அதிகமான டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கு இந்தியா முழுவதும். இப்போ லாஸ்ட் வீக்கோட புக்கிங்கில் நம்பர் 1 இடத்துல இருக்கு மகாராஜா படம். மகாராஜா படம் இது வரைக்கும் 70 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கு. நடிகர் தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு த்ரிஷா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இமேஜஸ் ஒன்று ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தெரியுது. ஆனால் கோட் படத்தில் ஆக்டர்ஸ் த்ரிஷா அவர்கள் நடிக்கிறதா அறிவிக்கல. வெயிட்டிங் ஃபார் சஸ்பென்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தில் த்ரிஷா அவர்கள் சின்ன கேமியோ ரோல் நடிச்சிருக்காங்களான்னு. டைரக்டர் பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான நீலம் ப்ரொடக்ஷனோட அடுத்த படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காரு. நடிகர் வெற்றியோட நடிப்பில் அடுத்த படம் ஆலன். ஆலன் படத்தோட அடுத்த சிங்கிள் நாடு வீட்டுன்ற சாங்ஸ் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆலன் படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது.